My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. MCCல இருந்து ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் சார்பா மிக முக்கியமான ஒரு அப்டேட்டை நமக்கு MCC ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அப்டேட் வந்து பிடபிள்யூடி மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். ஸோ இந்த அப்டேட்டுங்கிறது எல்லா மாணவர்களுக்கும் ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்தையும் கொண்டு வருது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கவுன்சிலிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியும். mcc.nic.in இதுதான் ஆல் இந்தியா கோட்டாவினுடைய கவுன்சிலிங் போர்ட்டல். இந்த வெப்சைட்ல யூஜி மெடிக்கல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்துக்குரிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன் போர்ட்டல் எல்லாம் இந்த ஆல் இண்டியா கோட்டா 15% டீம்ட் யூனிவர்சிட்டி அதெல்லாம் இதுல தான் வரும். சரிங்களா? இந்த இதுல பாத்தீங்கன்னா கீழே கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில வில் அப்டேட் சூன் இது ஒரு 2-3 நாளா இப்படி தான் இருக்கு. இந்த இடத்துல நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்ல ஆல்ரெடி நமக்கு வந்து 24 ஜூலை வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க ரிகார்டிங் சிடபிள்யூ கோட்டா. இப்போ வந்து பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ யூஸ்வலாக கவுன்சிலிங் ப்ராசஸில் இதுதான் முதல் படியாக இருக்கும். சரிங்களா? இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ப்ராசஸை முடிச்சாதான் அந்த பர்சன் வித் டிசபிலிட்டி மாணவர்கள் அவங்களால சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத பண்ண முடியும். அப்பதான் அவங்களுக்கு பிடபிள்யூடி கோட்டாங்கிறதே காட்டும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதே மாதிரி என்ஆர்ஐ பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டையும் எம்சிசி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். அது வந்த உடனே நான் அதை பற்றி சொல்கிறேன். இப்போதைக்கு கவுன்சிலிங் இஸ் லைக்லி டு ஸ்டார்டட். சரிங்களா? கூடிய விரைவில் மேபி இந்த வாரத்திலேயே நமக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இது இன்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் 37/2026 நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அர்ஜென்ட் அட்டென்ஷன் டு கேண்டிடேட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ திஸ் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் டு ஆல் பார்ட்டிசிபேட்டிங் கேண்டிடேட்ஸ் ஆஃப் யூஜி 2026 who want to apply under PWD category. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆல்ரெடி இது வந்து ஒரு என்எம்சி வந்து ஒரு சர்க்குலர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த சர்க்குலரில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் அடிப்படையில் சில முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து சில அப்பண்டிக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பற்றி நம்ம பிடபிள்யூடி குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதை பற்றி கைட்லைன்ஸ் ஆன் அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி இந்த மாணவர்களுக்கு ஒரு கைட்லைன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் தட் கைட்லைன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2026 கவுன்சிலிங்க்கு மெடிக்கல் அசஸ்மெண்ட் போர்டுனுடைய நார்ம்ஸை ஃபுல்ஃபில் பண்ண போறோம். அதே மாதிரி கொண்டு போக போறோம். ஃபர்ஸ்ட் திங், candidates who wish to claim seat under PWD category are required to visit one of the medical assessment board MCC லிஸ்ட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, அனக்ஷர்ல இருக்கு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அங்கே அந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அதாவது மெடிக்கல் செக்கப்புக்கு நீங்கள் போகும்போது எதெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், நீட் யூஜி 2026 ஸ்கோர் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டு பிரிண்ட் அவுட் போட்டு அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அடுத்ததா ரெண்டாவது பெர்மனன்ட் யூடிஐடி கார்டு, இதை என்ன பண்ணணும், நம்ம எடுத்துட்டு போகணும். யூடிஐடி கார்டு எடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் சர்டிஃபைட் அஃபிடவிட் டிக்ளேரிங் ஹிஸ் ஆர் ஹர் ஃபங்க்ஷனல் எபிலிட்டிஸ் இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபைட் இன் ஷெட்யூல் 1. ஷெட்யூல் 1 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதையும் நான் டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப்லேயே வந்து எல்லாமே அனக்ஷரில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை மூணையும் நம்ம எடுத்துகிட்டு போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவதா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அஃபிடவிட் அப்பண்டிக்ஸ் ஏ அண்ட் அஃபிடவிட் ஸ்பெசிஃபிக் டு த கேண்டிடேட்ஸ் டிசபிலிட்டி. இப்போ லோகோமோட்டர், விஷன், ஹியரிங் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசபிலிட்டிஸ் இருக்கு. அவங்க சில செட் ஆஃப் டிசபிலிட்டிஸ்க்கு மட்டும் சில அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுடைய டிசபிலிட்டி இந்த அவங்க கொடுத்த அப்பண்டிக்ஸ்ல எதுவுமே இல்லை சார் அப்படின்னா நீங்க அப்பண்டிக்ஸ் ஏ மட்டும் அப்பண்டிக்ஸ் ஏ மட்டும் அஃபிடவிட் போட்டீங்கன்னா போதும். நோட்டரி பப்ளிக் கிட்ட அஃபிடவிட் போடணும். அது ஸ்டாம்ப் பேப்பர்ல அவங்க போட்டு கொடுப்பாங்க. பக்கத்துல உள்ள நோட்டரி பப்ளிக் போய் பார்த்து இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய் சொன்னீங்கன்னா அவங்களே வந்து நோட்டரி பப்ளிக் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாம்ப் பேப்பர்ல அஃபிடவிட் மாதிரி டைப் பண்ணி சைன் பண்ணி கொடுப்பாங்க. அதை தான் நம்ம சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 விஷயம் நம்ம கொண்டு போகணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு as per the details of disability mentioned on UDID card and affidavit submitted by the PWD candidate subject to fulfillment of eligibility criteria. நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த சர்டிபிகேட்ங்கிறது ஜெனரேட் பண்ணுவாங்க. எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிறது ஜெனரேட் பண்ணுவாங்க. இந்த எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிறது உங்களுடைய மெடிக்கல் செக்கப்புக்கு அப்புறம் நடக்கும். ஒன்லி தோஸ் ஹூ ஹேவ் அப்டைன்ட் எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட், இந்த எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் வாங்கின மாணவர்கள் மட்டும்தான் எம்சிசியினுடைய ஆல் இண்டியா கோட்டாவுடைய அந்த 15% சீட்ல நம்ம வந்து பிடபிள்யூடி சீட்டுக்கு எலிஜிபிளா இருப்போம். அவங்களுக்கு மட்டும் தான் அது காமிக்கும். இந்த எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் வாங்கினாதான் தமிழ்நாடு பிடபிள்யூடி கோட்டாவுக்கும் நம்ம எலிஜிபிளா இருப்போம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இன்னைக்கு பார்த்துக்கணும். இன்கேஸ் அந்த இடத்துல நீங்க கொடுக்குற யூடிஐடி கார்டுலையோ அல்லது அஃபிடவிட்ல நீங்க போட்டிருக்கிற பர்சன்டேஜோ அதெல்லாம் மாறி இருந்துச்சு, ஃபேக்கா இருந்துச்சு அப்படின்னா the candidate seat of the candidate will be cancelled and legal action will be taken against the candidate. ஸோ அதனால கரெக்டாக லீகலாக
உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் டிசேபிலிட்டியோ அவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டிசேபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக போட்டு இந்த அஃபிடவிட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இதில் ஏதாவது நம்ம தவறுகளை ஒருவேளை ஒரு சிலர் சீட்டுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த சீட்டை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வில் பி வேலிட் ஃபார் திஸ் அகாடமிக் செஷன். இப்போ நீங்கள் வாங்குற சர்டிஃபிகேட் வச்சுட்டு இந்த வருஷம் கவுன்சிலிங் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இயருக்கு நம்மளால் புதுசாக தான் எடுக்கிற மாதிரி வரும், யூஸ் பண்ண முடியாது. And candidates who wish to avail PWD seat under 85% of state quota can visit the State Medical Assessment Board for obtaining certificates. However, evaluation has to be conducted by the State Medical Assessment Boards as per NMC guidelines. NMC கைட்லைன்ஸ் படி அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஸ்டேட் மெடிக்கல் அசஸ்மெண்ட் போர்டு இருக்கும். அந்த போர்டில் வந்து இப்போ சென்னையில் ராஜீவ்காந்தி, கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டியில் முக்கியமான சில சென்டர்ஸில் மட்டும் இந்த அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது செய்வாங்க. அந்த லிஸ்ட்டெல்லாம் நான் பின்னாடி காமிச்சிடுறேன் பாருங்கள். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால மற்ற மாணவர்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். கூடிய விரைவில் ஆல் இண்டியா கோட்டாவுடைய கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுவாங்க. இதில் இருக்கக்கூடிய அப்பெண்டிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் பக்கத்தில் உள்ள லோக்கல் நோட்டரி பப்ளிக் கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னா சைன் வாங்கணும். ஸோ இதில் தான் இருக்குது பாருங்கள், ஷெட்யூல் 1ல் அப்பெண்டிக்ஸ் ஏங்கிறது செல்ஃப் டிக்ளரேஷன். இது எல்லா மாணவர்களுக்குமானது. அப்பெண்டிக்ஸ் பிங்கிறது வந்து ஹியரிங் இம்பேர்மெண்ட். அப்பெண்டிக்ஸ் சிங்கிறது லோகோமோட்டர் அப்பர் லிம். அப்பெண்டிக்ஸ் டிங்கிறது லோகோமோட்டர் லோவர் லிம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் இங்கிறது வந்து மென்டல் இல்னஸ் ஆர் எஸ்எல்டி ஆர் ஏஎஸ்டி. அப்பெண்டிக்ஸ் எஃப்ங்கிறது வந்து விஷுவல் டிசபிலிட்டி. இந்த டைப் ஆஃப் டிசபிலிட்டிக்கு மட்டும் பியிலிருந்து எஃப் வரைக்கும் இருக்குது. என்னுடைய டிசபிலிட்டி இதில் இல்லவே இல்லை சார் அப்படின்னா ஏ மட்டும் சப்மிட் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பின்னாடி அதுக்குரிய ஃபார்மேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் எல்லாமே கேள்விகளாக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து எஸ்ஸா நோவா ரைட்டா டிக் மார்க் அல்லது டிக் இன்டூ மார்க் அப்படிங்கிறது போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி யூசிங் த அபவ் மென்ஷன்ட் அசிஸ்டிவ் டிவைசஸ் அல்லது என்கேஜ் என்ன கான்வர்சேஷன் என்ன குவாய்ட் அண்ட் நாய்ஸி என்விரான்மெண்ட். விஷுவல் அண்ட் ஹியரிங் இம்பேர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்குன்னு சொல்லி தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி தான். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் பின்னாடி போட்டுறேன். ஃபைன். ஸோ இந்த அப்டேட்டுங்கிறது இப்போதைக்கு வந்திருக்கு. இதில் தமிழ்நாட்டில் என்னென்ன சென்டர் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிடுறேன் பாருங்கள். அசஸ்மெண்ட் போர்டை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் ஃபியூ சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு. 3 சென்டர்ஸ் இருக்குது. ஒன்று மதுரை, இன்னொன்று கோயம்புத்தூர், இன்னொன்று தஞ்சாவூர். சரிங்களா? மதுரையில் இது ஆல் இண்டியா கோட்டாவுக்குரியது. மதுரையில் இருக்குது, அப்புறம் கோயம்புத்தூரில் இருக்குது, அப்புறம் தஞ்சாவூரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இடத்துல இருக்குதா அதையும் நான் உங்களுக்கு அப்படி காமிச்சிடுறேன். இதெல்லாம் புதுசாக வந்துச்சு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருந்து டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் இங்கே இருக்கு பாருங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ராஜீவ்காந்தி. ஸோ இது வந்து ஆல் டிசபிலிட்டிஸ் ஆஸ் மென்ஷன்ட் இன் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே இங்கே செக் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில சென்டரில் லோகோமோட்டர் டிசபிலிட்டி ஒன்லி அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன சென்டர் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போய்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசிடலாம். இந்த வீடியோ பிடபிள்யூடி மாணவர்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். அட் த சேம் டைம் மற்ற மாணவர்களும் இதன் மூலமாக ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும். கவுன்சிலிங் ப்ராசஸ் அஸ் அஃபிஷியலி ஸ்டார்டட் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஸோ கூடிய விரைவில் நமக்கு ஷெட்யூல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஷெட்யூல் வந்ததுக்கப்புறம் நான் வந்து எம்சிசியினுடைய ஆல் இண்டியா கோட்டாவும் ஸ்டேட் கோட்டாவும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த மருத்துவ கலந்தாய்வில் நல்ல இடங்கள் கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.